ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தாங்க கடையை சாத்திட்டு வந்தேன். இப்போ நைட்டுக்கு இப்போ தான் சமைக்க போகிறேன். என்ன சமைக்க போகிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மாவு இல்லையா, அதனால் மாவு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. வாங்க என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்க. கிரைண்டரில் வந்து மாவு போட்டிருக்கேங்க. இப்போ தான் ஓடிட்டுருக்கு. உளுந்த மாவை அரைச்சி எடுத்து வச்சு கம்மங்கூழ் அது வந்து காலையிலேக்காண்டி இப்போவே கிண்டிக்கிட்டு இருக்கேன். கம்மங்கூழ் கிண்டி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடாயை வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா யோசிச்சுட்டே இருந்தேன். சம்பா ரவை உப்புமா பண்ணிவிட்டு காலையில் உள்ள மத்தியானம் முட்டை குழம்பு வச்சது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து உப்புமா தான் கிண்ட போகிறேன். என்னடா பண்ணிட்டு பீன்ஸ் நிறையா அரைஞ்சி போட்டு இந்த மாதிரி உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த உப்புமா கிண்ட போகிறேங்க. அப்புறம் இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜெலாம் இப்போ தான் க்ளீன் பண்ணேங்க. க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவிட்டு இப்போ தான் ஃப்ரிட்ஜெலாம் எல்லாம் காய வச்சு ஜாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ எடுத்து வச்சு. ஏன்னா நிறையா இப்போ 1 மாதம் ஆகிப்போச்சு ஃப்ரிட்ஜெலாம் க்ளீன் பண்ணி. ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது தாங்க குருது. நெல் கொட்டி வச்சுப்போம் இந்த குருதில் எப்போவுமே. இந்த குருது வந்து எப்போவுமே எல்லார் வீட்லையும் இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு 150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த குருது. 150 இல்லை, ஒரு 200 வருஷம் இருக்குங்க அந்த குருது. அந்த குருது வந்து நம்ம வீட்டில் இருக்குது. ரொம்ப உடஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் நல்லா அந்த வெடிப்பெல்லாம் வந்து சிமெண்ட் அது இப்போ அந்த செங்கல் வச்சு பூசி பண்ணி செஞ்சு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி நல்லா நாங்கள் பெயிண்ட்லாம் பண்ணி வீட்டில் கிச்சனில் வச்சுருக்கோம். கடாய் காஞ்சிருச்சுங்க. நீ உப்புமா செய்ய ரெடி பண்ணிடலாம். வந்து தாளிக்கிற ஜாமான்லாம் எடுத்துடலாம். என்னென்ன சும்மா ஓரளவு சிம்பிளாக தான் உப்புமா கிண்ட போகிறேன். கடுகு போட்டாச்சு, உளுந்து போட்டாச்சு. இது நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம்லாம் போட்டேன். கடுகு உளுந்து வெங்காயம் இதை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரலைங்க. அதனால் சரி பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி பண்ணியாச்சு. சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா கிளறிடலாம். இப்போ கேரட்டு பீன்ஸு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை போட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. மழை நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சம்பா ரவையை போட்டு நல்லா கிண்டி கிளறி மூடி வச்சிடலாங்க. நல்லா மூடி வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா சாப்பிட்றலாம். இந்த பாருங்கள், நல்லா ரவை போட்டு நல்லா மழைன்னு நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்து வெந்ததுக்கப்புறம் சிம்மிலே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம சாப்பிட்றலாம். கம்மங்கூழ் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. போதுங்க, ரொம்ப கெட்டியாகிடுச்சு. இதோட நம்ம வந்து கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. காலையில் வந்து மோர் ஊற்றி கலக்கி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி உப்புமாவும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகேங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,